வணக்கம். பசியின் வாசிப்புகளில் கம்பராமாயணம், சுந்தரகாண்டம், ஊர்த்தேடு படலத்தின் தொடர்ச்சி. பின்பு அந்த மாளிகையினுள் நுழைந்த மாருதி, ரம்பை, மேனகை, திலோத்தமை, ஊர்வசி ஆகிய தெய்வ பெண்கள் மன்மதனின் மலரம்புகள் வைக்கப்பட்டுள்ள அம்பரா துணியை போன்ற தனது அழகிய பாதங்களை பிடிக்கவும், அத்தேவ மகளிர் வெண்சாமரம் வீசவும், கருப்பஞ்சாரும் கைப்பு உள்ளதென்று கூறத்தக்க இனிய சொற்களை பேசும் அவர்கள் தமது அழகிய கைகளால் வாசிக்கின்ற வீணையொலி தனது காதில் நுழையவும், கற்பக மலர்களின் மனம் மூக்கில் வந்து மணக்கவும், ரத்தினங்களின் ஒளியும் மங்கி போகும்படியாக தனது உடலின் பேரொளி எங்கும் செழித்து பரவவும் படுத்திருந்த மண்டோதரியை கண்டான். அவளை கண்டதும் அனுமன் ஒரு வினாடி திகைத்து நின்றான். அந்த திகைப்பு மாறியதும் அவளை சீதா தேவி என்று சந்தேகித்தான். அதனால் தன்னுள் மூண்டெழுகின்ற கோபாக்கினி உடலையும் உள்ளத்தையும் சுடுகின்ற பெருந்துன்பத்துடன், உடம்பெடுத்த பயனை அடையாதொழிந்து விட்டேன் நான். இது இருக்கட்டும். அன்பு என்னும் பாசபந்தத்தையும் உயர்குலச் சிறப்பையும் போற்றாது விட்ட பிராட்டியார் இவரென்றால், காகுத்தனின் புகழும் அப்பெருமானின் பொலிவும் நானும் இந்த இலங்கையும் அரக்கரும் இன்றைக்கே அழிவோம் என்று தனக்குள் சொல்லிக் கொண்டான். மீண்டும் அனுமன் அவளை உற்று நோக்கினான். அவ்வாறு பார்த்துவிட்டு, பிராட்டியாரோ அழகிய மனித வடிவமாக இருப்பவர், இவளோ மனித வடிவமில்லாத வேறு வடிவத்துடன் இருக்கின்றாள். இவளை பற்றி சொல்வோம் என்றால் இவள்தான் எச்சப்பெண்ணோ அரக்க மகளோ என்று சந்தேகப்படும்படியானவளாக இருக்கிறாள். ராமபிரான் மீது மையல் கொண்ட காரிகையிற்கு மீன்கொடியுடைய மன்மதனிடத்தில மனம் செல்லாது. ஆகவே இவளை நம் பிராட்டியார் என்று நினைத்தது குற்றம் என்று எண்ணினான் அவன். மேலும் மண்டோதரியை நன்றாக பார்த்த பின்பு அனுமன், இவளிடத்தில் உத்தம பெண்களுக்குரிய இலக்கணங்கள் சில அமைய பெற்றிருந்தாலும் இவளது உடம்பு இவளுக்கு சமீபத்தில் பெருந்தீங்கு ஏற்பட போவதை காட்டுகின்றது. மற்றும் இவள் உறங்குகையில் தனது மலர்கூடிய கூந்தல் அவிழப் பெற்றவளாய் வாய்க்குளறி மாறுபட்ட சில வார்த்தைகளை சொல்கின்றாள். ஆகவே இவளுடைய கணவனும் மிகச் சீக்கிரத்தில் இறப்பான். இனி இப்பொழுது பெரிய நகரத்துக்கு மழிவிருக்கின்றது என்று ஊகித்தறிந்தான். சிறிது நேரம் அவ்வாறான சிந்தனையில் ஈடுபட்டு நின்றிருந்த அனுமன், கடைசியில் நான் மேலே செல்லாமல் இங்கேயே நின்று இவள் பிராட்டியோ என்று எண்ணி கலங்குகின்ற நிலைமை இவளோடு நீ நிற்கட்டும் என்று மனதுக்குள் சொல்லிக்கொண்டே அம்மாளிகை விட்டு வெளியேறினான். நேரே ராவணன் அரண்மனைக்கு போய் சேர்ந்தான். மாருதி அரண்மனையினுள் நுழைந்தான். அப்போது பூமி இனங்கள் துடித்தன. பெரிய மலைகள் பொடியாய் உதிர்ந்தன. மங்களகரமான பூரண கும்பங்கள் உடைந்தன. அந்த உற்பாதங்களை அனுமன் பார்த்தான். அதனை கண்டதும் மனம் மிக நெகிழ்ந்தான். ஐயோ, இந்த பெரிய நகரத்தின் செல்வம் முழுவதும் நீங்க போய்விடுமே என்று தனக்குள் சொல்லிக் கொண்டான். பிறகு அவனே, என்ன செய்வது? யாராக இருந்தாலும் புண்ணிய பாவங்கள் தரும் பயன்கள் சமமாகவே இருக்கும். ஒழுவினையை காட்டிலும் வலிமையுடையது வேறொன்றும் இல்லை என்று ஆலோசித்தறிந்தான். ராகவ தூதன் பின்பு ராவணன் படுத்திருக்கின்ற படுக்கையின் அருகே வந்து நின்றான். பார்க்கடலில் 1000 தலையுடைய ஆதிசேஷனாகிய படுக்கையில் துயில் கொள்ளும் ஸ்ரீ மகாவிஷ்ணுவை போன்ற அழகிய தோற்றம் உடையவனாய் வெண்ணிற மலர்கள் தூவிய படுக்கையில் ராவணன் தூங்கிக் கொண்டிருப்பதை அனுமன் பார்த்தான். இரண்ய கசிபை கொன்ற நரசிம்ம மூர்த்தியை போன்ற ராவணன் பல தோள்களையும் பல தலைகளையும் பரப்பிக்கொண்டு மத யானை போல தூங்கிக் கொண்டிருந்தான். அவனுக்கு தேவ மாதர்கள் வெண்சாமரம் வீசிக்கொண்டிருந்தார்கள். திக்யானைகளுடன் நடந்த போரிலே அவைகளின் தண்டங்களால் புண்படாத அவனது மார்பில் மன்மதனின் மலரம்புகள் பாய்ந்து கொண்டிருந்தன. அவ்வாறு தூங்கிக் கொண்டிருக்கையில் ராமனின் நெஞ்சம் பாம்புகள் நீங்கிய புற்றுக்கள் போல் பாழாகி கிடந்தது. அவனது இரு கடைப்பற்களிலும் வெளிப்பட்டு நின்ற கோர தந்தங்கள் ஒளி வீசின. அவன் மார்பில் அணிந்திருந்த மலர் மாலைகளில் மொய்க்கின்ற வண்டுகள் மாலைகளுடன் தீந்து போகும்படி பெருமூச்செறிந்து கொண்டிருந்தான். ராவணனை கண்ட அனுமன் அவனை யார் என்று புரிந்து கொண்டான். அந்த கணத்தில் அவன் நெஞ்சில் கோபத்தீ மூண்டெழ அவனது கண்கள் செந்நிறமான காலாக்கினியை வெளிப்படுத்தின. மனதில் பொங்கிய கோபத்துடன் மாருதி, இவனது தோள்களில் ஆற்றல் எதற்கு பயன்படும்? நீண்ட நாட்களாக அழியாமல் நிற்கும் இவனது புகழ்தான் எதற்கு பயன்படும்? அவைகள் ஒன்றுக்கும் பயன்படாது. வாள் போன்ற கண்கள் அமைந்த பிராட்டியை வஞ்சித்தவனாகிய இவனது மணிமுடிகளை என் கால்களின் வல்லமையால் உதைத்து தள்ளி 10 தலைகளையும் தகர்த்து எனது ஆண்மை திறத்தை காண்பிப்பேன். அப்படி செய்யாமல் போனால்
நான் ராமபிரானிடம் கொண்ட அடிமை தொழில் நிறைவுற்றவனாக ஆக மாட்டேன். ஒருவருக்கு அடிமை பூண்டது என்பது வெளிக்கு அடிமை தொழில் செய்வது போன்றதோ? இல்லை. அழகிய நெற்றி படைத்த பிராட்டியாரை வஞ்சனையால் கவர்ந்து வந்து சிறை வைத்த கொடிய அரக்கன் ராமதூதனாகிய நான் பார்த்த பின்பும் பிழைத்திருப்பானோ? இவனது 10 தலைகளையும் 20 தோள்களையும் என் கால்களினாலேயே உதைத்து தள்ளி கீழே உருட்டி இவனை கொன்று இந்த இலங்காபுரியையும் அழிப்பேன். அதன் பிறகு நடப்பதெல்லாம் நடந்து தீரட்டும் என்று எண்ணினான். போர் செய்வதில் ஊக்கம் கொண்டான். பற்களை நரநரவென்று கடித்தான். 2 கைகளையும் பிசைந்தான். சற்று நேரமான பின் அவன் நிதானத்துக்கு வந்து மீண்டும் சிந்திக்கத் தொடங்கினான். நான் ராவணனை கொல்வது என்பது ஸ்ரீராம பிரானின் கட்டளை இல்லை. அன்றியும் ஒரு செயலை செய்யத் தொடங்கிய பின் வேறொரு செயலை செய்வதென்பது அறிவுக்கு பொருந்தமானது அல்ல. இதனை சிந்திக்கும் இடத்தில் நான் ராவணனையும் இலங்கையும் அழிக்கும் இச்செயல் பின்பு பெரிதும் குற்றமுடையதாக கூடும். தேவர்களின் துன்பத்தைக் கண்டு சிவன் போல வலிமையுள்ள பெரியோர்களும் ஆலோசிக்காமல் ஒரு காரியத்தை செய்வார்களோ? இப்பொழுது என்னுள் பொங்கிய கோபம் யாருக்கும் தெரியாமல் என்னுள்ளேயே அடங்கிவிடட்டும். ராவணனுடன் ஒரு குரங்கு போர் செய்து அவனை கொன்றது என்று சொல்லும்படியானால் அரக்கரை கொல்வதற்கென்றே தோன்றி அருளிய ஸ்ரீ ராமச்சந்திர பெருமானின் வெற்றி அருளும் வல்லமையுள்ள வீற்றொழில் தேர்ச்சிக்கு ஒரு குறைவு உண்டாகும் என்று சிந்தித்த அனுமன் தான் செய்ய நினைத்த செயலிலிருந்து விலகி உலகம் முழுவதையும் அழிக்க தனக்கு வலிமையிருந்தும் ஊழிக்காலத்தை எதிர்நோக்கி கரை கடவாமல் காத்து கொண்டிருக்கும் கடல் போன்று அமைதி கொண்டான். அவ்வாறு சீற்றமடங்கி தன் நிலையில் நின்ற அனுமன் மீண்டும் அழகிய பெண்கள் இந்த ராவணனுடன் படுத்து தூங்கவில்லை. இவனுடைய நிலையும் இழிந்த காம வெப்பத்தால் தவிக்கின்ற நிலையாயிருக்கின்றது. இந்நிலை பிராட்டி இவனது ஆசைக்கு இணங்காது கற்பு நிலை மாறாமல் இருக்கின்றார் என்னும் நல்ல செய்தியை எனக்கு சொல்லுகின்றது என்று தனக்குள் சொல்லிக் கொண்டவன் இங்கு வீணே நிற்பதால் யாதொரு பயனும் இல்லை என்று எண்ணி ராவணனின் அரண்மனையை விட்டு வெளியேறினான். சிறிது தூரம் வந்த பின் அனுமன் மீண்டும் சிந்தனை வலைக்குள் சிக்கிக் கொண்டான். அதனால் அங்கே நின்று, ஐயோ, இந்த பொன்னகரத்தில் பிராட்டியார் இல்லையோ? தன் ஆசைக்கு இணங்காத பிராட்டியாரே ராவணன் கொன்று விட்டானா? இல்லை மனிதரை தின்னும் தனது ஈன சாதிக்கு ஏற்ப அவரை தின்று விட்டானா? இந்த இலங்காபுரிக்கு அப்பால் கொண்டு சென்று எங்காவது பத்திரமாக சிறைக்காவலில் வைத்திருக்கின்றானோ? நான் எதையும் அறிய முடியாமல் இருக்கின்றேனே. பிராட்டியாரை பற்றி ஒன்றையும் அறிந்து கொள்ள முடியாத நான் திரும்பிச் சென்று ஸ்ரீராமரிடம் என்ன சொல்வேன்? பிராட்டியாரை தேடி வந்த நான் சாகாமல் இருந்தால் எனது இத்துன்பம் நீங்காது. நான் பிராட்டியாரை பார்த்து வருவேன் என்று ராமபிரான் எண்ணி எனக்காக காத்திருப்பார். சுக்ரீவராஜரும் இவ்வாறே எண்ணியிருப்பார். ஆனால் உலகங்களுக்கெல்லாம் தலைவரான ஸ்ரீராமபிரானின் தேவியை மட்டும் நான் பார்க்கவே இல்லை. ஒரு கடலை தாண்டி வந்த நான் அவரை காணாததால் என்னுள் ஏற்பட்ட துன்பக் கடலை கடக்க முடியாமல் அதில் விழுந்து அழிந்து விடுவேனோ? ராவணனின் கன்னத்தில் என் வலிய கைகளால் அறைந்து பிராட்டியை காட்டும்படி கூறி அவன் காட்ட அவர் இருக்கும் இடத்தை அறிவேனோ? அல்லது இந்த இலங்காபுரி மெழுகு போல் உருகி கரையும்படி இதனை கொடிய நெருப்பால் மூடுவேனோ? தேவர்களைக் கண்டு பிராட்டியார் இருக்கும் இடத்தை விசாரிப்போம் என்றால் அவர்கள் இந்த அரக்கன் உயிரோடு இருக்கும் வரையில் இவனுக்கு எதிராக பிராட்டியார் இருக்கும் இடத்தை எனக்கு சொல்லும்படி துணிவில்லாதவர்களாக இருக்கின்றார்கள். அப்படி இருக்கையில் அவனை சேர்ந்த அரக்கர்கள் முதலியவர்கள் எப்படி பிராட்டியார் இருக்கின்ற இடத்தை சொல்லப் போகின்றார்கள்? இந்த கவலையால் உடம்பு சோர்வையை நீங்காத உயிரை சுமந்து கொண்டிருக்கிற அறிவற்ற நான் எந்த வகையால் பிராட்டியை தேடி கண்டறிவேன்? கழுகரசனான சம்பாதி பிராட்டியாரை இலங்கையிலே பார்த்தேன் என்று சொன்னானே, அவன் வார்த்தையும் பொய்யாய் போயிற்று. பிராட்டியாரை தன்னுள் மறைத்து வைத்திருக்கின்ற இப்பெரிய இலங்கை மாநகரை கடலிலே கரைத்து அவரை கண்டுபிடிக்காமல் இன்னமும் நான் உயிரை வைத்துக் கொண்டு பிழைத்திருக்கின்றேனே. இப்படியே நான் இருந்து விடுவேனோ? மேலுலகத்தாரும் கீழுலகத்தாரும் அறிய பிராட்டியாரை ராவணன் கவர்ந்து சென்றான் என்று பரவியுள்ள வார்த்தை தவறாகாது. ஆதலால் இந்த நகரையே பெயர்த்து கடலில் எறிந்துவிட்டு இந்த ராவணனையும் கொன்றபின்னே நான் இறப்பது என்பது நிச்சயமாகும் என்றெல்லாம் தனக்குள் கூறிக்கொண்டான். ஆனால் வாயுபுத்திரன் தான் கொண்ட துணிவையும் உறுதியையும் கைவிடவில்லை. மனச்சோர்வையும் சற்று நேரத்திற்குள் போக்கிக் கொண்டான். திரும்பவும் சீதையை தேடி புறப்பட்டு சென்று தேன் சொரிகின்ற மலர்களிலே வண்டுகள் மொய்க்கப்பெற்ற சிங்கார பூஞ்சோலை ஒன்றை அடைந்தான். தொடரும். வசியின் வாசிப்புகள் பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன். எனக்கு சப்ஸ்கிரைப் செய்து லைக் செய்து ஷேர் செய்யவும்.
தங்களின் மேலான கருத்துக்களை கமெண்டில் பதிவிடவும். அதுவே எனக்கு உற்சாகமூட்டும். நன்றி.